ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா 53வது ஸ்லோகம். ஸ்லோகத்தோட ஆர்டரில் பார்க்கணும். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 66வது ஸ்லோகம் பார்க்கணும். நான் 50லேருந்து படிச்சிடலாம். ஸ்வாபனஸ்வவசோ வியாபி நைகாத்மா நைககர்மகிருத் வத்சரோ வத்சலோ வத்சே ரத்னகர்போ தனேஸ்வரः தர்மகுப்தர்மகிருத் தர்மீ சதசக்ஷரமக்ஷரம் அவிஜ்ஞாதா சகஸ்ராம்சுர் விதாதா கிருதலக்ஷணः கபஸ்தினேமி சத்வஸ்தः சிம்போ பூதமஹேஸ்வரः ஆதிதேவோ மகாதேவோ தேவேஷோ தேவபிருத்குருः உத்தரோ கோபதிர்கோப்தா ஞானகம்யः புராதனः ஞானகம்யः புராதனः ஷரீரபூதபிருத்போக்தா கபீந்திரோ பூரிதக்ஷிணः. உத்தரோ கோபதிர் கோப்தா ஞானகம்யः புராதனः ஞானகம்யः புராதனः ஷரீரபூதபிருத் போக்தா கபீந்திரோ பூரிதக்ஷிணः அப்படின்னு இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல 9 நாமங்கள் பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுல உத்தரஹா அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பொதுவா உத்தரன்ற சப்தம் பார்த்தீங்கன்னா உயர்ந்தது அப்படின்ற அர்த்தத்துல சொல்லப்படும். உத்தரக அப்படின்னா சொல்லுங்க, 490க்கு அப்புறம் எடுக்கலையோ, அதோட முடிச்சிருக்கோம், ஸ்டாப் பண்ணிருக்கோம். இப்ப மகாதேவக எடுத்துருங்க, முன்னாடி வந்துருங்க, முன்னாடி பேஜுக்கு வந்துருங்க. 491வது நாமம் 491வது நாமம் மகாதேவகா. மகாதேவக அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருக்கிறது மகாதேவக அப்படின்னா மக அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு தாத்து இருக்கு. மக பூஜாயாம் அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு. பூஜைக்குரிய தேவன் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். மகாதேவக அப்படின்றதுக்கு அர்த்தம் பூஜைக்குரிய தேவனாக இருப்பவர். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டே இருக்கோம், திரும்ப திரும்ப சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு பார்த்துட்டே இருக்கோம். எல்லா பூஜைகளும் பார்த்தீங்கன்னா பகவானுக்கு தான் போய் சேர்றது. இந்த உலகத்துல ஒரே ஒரு பூஜைக்குரியவர் யாருன்னா இரண்யகர்பர் மட்டும்தான். நீங்க எந்த ரூபத்துல வேணாலும் பூஜை பண்ணீங்க, அது எல்லாம் போய் எங்க போய் சேருது அப்படின்னா இரண்யகர்பர்ன்ற ஒரே ஒரு ஆளை தான் நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம், பூஜை பண்ணிட்டு இருக்கோம், வேற வேற ஃபார்ம்ல. ஆச்சாரியர் சொல்லும் போது என்ன பண்றாரு அப்படின்னா சர்வானு பாவான் பரித்யஜ்ய ஆத்மஞான யோகைஸ்வரியே மகதி மகீயதே தஸ்மாத் உச்சியதே மகாதேவா. நம்ம வெளியில நிறைய பூஜைகள் எல்லாம் பண்றோம். எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விதவிதமான நாம ரூபங்களோடு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சோடச உபச்சாரத்தை தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஆராதனைகள்லாம், யஜ்ஞங்கள், பூஜைகள் எல்லாம், ஸ்தோத்திர பாராயணம் எல்லாம் பண்றோம். எப்ப புத்தி வர ஆரம்பிக்குதோ மெதுவா 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 இந்த வேதாந்தத்தை கேட்க 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 பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிடும் பகவானுக்கு பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல நாமரூபம் இல்லை. அப்ப நாமரூபம் இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகுது, சர்வானு பாவானு பரித்யஜ எல்லா தன்மைகளையும், பாவங்கள் அப்படின்னா எல்லா நாமரூப தன்மைகளையும் பரித்தியாகம் பண்ணிட்டு, ஒரு குருநாதர் சொல்றார் ஈஸ்வரன் அவ்யக்தமா இருக்கார், அஜமா இருக்கார், நிர்விகல்பமா இருக்கார் அப்படின்னு பகவானை பார்த்தீங்கன்னா சொல்லி 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 அந்த பகவான் நானா இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி நாமரூபத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஆத்ம ஞான யோகைஸ்வரியே, ஆத்ம ஞானம்னு சொல்லக்கூடிய யோக ஐஸ்வர்யத்தினால பார்த்தீங்கன்னா என்னது நல்லா பார்த்தீங்கன்னா மகிமைப்படுத்தப்படுகின்றவராக, மக பூஜாயாம்ன்றது ஒண்ணு,
அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மக அப்படின்றதுக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா மகிமைப்படுத்துறதுன்னு அர்த்தம். நம்ம எல்லாம் பூஜை பண்றது எதுக்காக பூஜை பண்றோம்? ஒருத்தர் பூஜை பண்றதே மகிமைப்படுத்துறதுக்கு தானே பூஜை பண்றோம். நீங்க எல்லாம் பெரிய ஆள் சுவாமி, நீங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு பெரிய மாலையை போட்டு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்றோம். அப்ப நம்ம பண்ற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகுனத்துக்கு பண்ற ஆராதனைகள் எல்லாமே அந்த சகுன ஈஸ்வரனை நீங்க தான் பெரியவர் அப்படின்னு மகிமைப்படுத்துறதுக்காக பண்றோம். இதே ஆத்ம ஞானம் வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? சிரவண மனநம்லாம் நல்லா பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? ஆத்ம ஞான யோக ஐஸ்வர்யே, ஆத்ம ஞானத்தோட யோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிற ஐஸ்வர்யத்தினால மகதி மகியதி. மகதி அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகப்பெரிய மேலான மகிமைப்படுத்தப்படுகின்றார் அந்த பகவான். அப்ப வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம ஞானத்தோட யோகத்தினால உண்டாகிற ஐஸ்வர்யம் தான் பரம்பாவம் சொல்லக்கூடிய நிர்குண நிராகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா மகிமைப்படுத்துறதா இருக்கு. அதனால பகவான் வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத் உச்சியதே மகாதேவா. அப்ப மகாதேவன் அப்படின்னு பகவான் சொல்லப்படுகிறார். நம்ம சாதாரண பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது தேவனா இருக்கார். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாதேவன் எப்ப ஆகிறார்? ஆத்ம ஞானத்தினால பூஜிக்கும் போதுதான் அவர் பகவானாம் மகாதேவனா ஆகின்றார். சொல்லியாச்சு. இது அப்புறம் 492வது நாமம் தேவேஷா. அப்ப ஆதிதேவன் சொல்லியாச்சு. இங்கேயும் பாத்துங்க 490வது நாமம் ஆதிதேவன். நம்ம 10வது சாப்டர் படிச்சுட்டு இருக்கும் போதே நான் சொல்லிட்டு இருக்கேன். உத்தமமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதிய நோக்கின பயணம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நிர்குண நிராகாரத்தை கொண்டு போய் சேரும். சதேவ சோமிய இதமக்ராசித் ஏக்கமேவ அத்விதீயம். இந்த கிரியேஷன் உண்டாகிறதுக்கு முன்னாடி அது சத்தத்துவமா, ஒரே ஒரு சத்தத்துவமா ஏக்கமேவ அத்விதீயமா இருந்துச்சு, நிர்குண நிராகாரம். அதுதான் வந்து நம்ம பூஜை பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா மகாதேவனா அவர் ஆகிவிடுகின்றார். அவர் எப்படிப்பட்டவர்? சகுனத்துக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா தேவேஷா. 492வது நாமம் தேவேஷா. தேவேஷகனா என்ன சுவாமி அர்த்தம்? தேவானாம் ஈஷா. தேவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈசனா இருக்காரு. பகவான பாஷிக்கார் அதே சொல்றாரு. பிராதான்யேன தேவானாம் ஈஷோ தேவேஷா. பிரதானமா வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவர்களுக்கு மத்தியில ரொம்ப முக்கியமானவரா இருக்கார். எல்லா தேவதைகளுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுக்கு கொடுக்குற ஆகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம். ஏன் அப்படின்னா யக்ஞோவை விஷ்ணு. நீங்க எந்த தேவதைகளை பூஜை பண்ணாலும் அந்த பூஜையே யஜ்யமா, அந்த பூஜையே வந்து பாத்தீங்கன்னா பகவான் விஷ்ணுவா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா முக்கியமானவரா இருக்கிற காரணத்தினால, தேவதைகளுக்கு ஈஸ்வரனா இருக்கிற காரணத்தினால பகவான் வந்து பாத்தீங்கன்னா தேவேஷக அப்படின்னு சொல்லப்படுகின்றார். தேவர்களுக்கு மத்தியில இவர்தான் பிரதானம், தேவர்களுக்கெல்லாம் இவர்தான் ஈசன். அதனால இவருக்கு பேரு தேவேஷகான்னு பேர். 493வது நாமம் தேவபிருத் குருகு. தேவபிருத் குருகுனா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவபிருத் அப்படின்றதுக்கு அர்த்தம் தேவர்களை தாங்குகின்றவர் அப்படின்னு அர்த்தம். பிருத் அப்படின்னா பரணம் பண்றவர், தாங்குறவர் அர்த்தம். எல்லா தேவதைகளுக்கும் ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திரன். இந்திரனுக்கு பேரு தேவபிருத் அப்படின்னு பேர். தேவதைகளை தாங்குகின்றவர் ராஜா, தேவராஜா இந்திரன். அந்த இந்திரனுக்கும் குருவாக இருப்பவர் எவரோ அந்த பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவபிருத் குரு. இந்திரனுக்கும் குருவாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தமாகுது. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. தேவான் பிபர்த் இதி தேவபிருத் சொல்லியிருக்க என்னன்னு கேட்டா தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா பிபர்த்தி. பிபர்த்தின்ற அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா தாங்குதல், போஷிக்கிறது அப்படின்னு அர்த்தம். 2 அர்த்தத்துல வருது. தேவதைகளை தாங்கிறதுனாலையும் தேவதைகளை போஷிக்கிறதுனாலையும் தேவபிருத் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சக்கரக. இந்திரனுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா சக்கரகன்னு பேர். இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா தேவபிருத்துன்னு சொல்லப்படுகின்றான். சக்கரகன்னு சொல்லக்கூடிய இந்திரன். தஸ்யாபி அந்த இந்திரனுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா சாசிதா இதி, அந்த இந்திரனையும் வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட் பண்ணக்கூடியவரா, சாசனம் பண்ணக்கூடியவரா, ஆளுமை செய்யக்கூடியவரா இருக்கிறதுனால தேவபிருத் குரு. அவருக்கும் உபதேசம் செய்தவர் யாரோ அந்த குருநாதர் யார் அப்படின்னா பகவான் தான். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தேவபிருத் குருகுன்னு பேர். அடுத்து சொல்றாரு என்ன, தேவானாம் பரணாத். தேவானாம் பரணாத் சர்வ வித்யானாம் ச நிகரனாத் வா தேவபிருத் குரு. அடுத்து இன்னொரு மீனிங் சொல்றாரு ஆச்சாரியார். தேவானாம் பரணாத். பரணம்ன்றதுக்கு அர்த்தம்
அதே தாத்து தான் தேவபிருத்ன்றது வந்து டுபிரிஞ்சு தாரண போஷண யோகம் அப்படின்னு ஒரு தாத்து. ஆச்சாரியர் அதுல இருந்து எடுக்கிறார். தேவானாம் பரணாத், தேவதைகளை எல்லாத்தையும் காக்கிறதுனால. முதல் அர்த்தம் இந்திரனை சொல்லியாச்சு, இந்திரனுக்கு குரு அப்படின்னு. இந்த மீனிங் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, டைரக்டா தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா பாலனம் பண்றவர் தாங்கிறவர் பகவான் தான். கூடவே வந்து பாத்தீங்கன்னா சர்வ வித்யானாம் ச நிகரநாத், எல்லா வித்யைகளையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருந்துதான் உபதேசம், ஆதி குருட்டு இருந்தா உபதேசம் ஆயிருக்கு. ஹிரண்ய கர்ப்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதமோ வக்தா, சர்வ வித்யானாம் பிரதமோ வக்தா ஹிரண்ய கர்ப்பா. ஹிரண்ய கர்ப்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வித்யைகளோட மூலமா இருக்கார். நம்ம டெய்லி படிக்கணும்னு ஐயோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் படிக்கிறோம். எல்லா தேவதைகளுக்கும் முதல்ல பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றார் பகவான். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வ வித்யானாம் ச நிகரநாத், எல்லா வித்யைகளையும் சொல்லி கொடுத்ததுனாலவா தேவபிருத் குரு. அப்போ தேவதைகளை தாங்கிறவரா தேவபிருத்தாவும் பகவான் இருக்கார். அதே நேரத்துல சர்வ வித்யைகளுக்கு குருவாவும் பகவான் இருக்கார். அதனால தேவபிருத் குரு அப்படின்னு ரெண்டாவது மீனிங். ஒரு முதல் மீனிங் இந்திரனை குறிக்கிறது. ரெண்டாவது மீனிங் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்ச சொல்லுது, தேவதைகளை தாங்குவதாலும் எல்லா வித்தியைகளுக்கும் குருவாக இருப்பதாலும் தேவபிருத் குரு அப்படின்னு பகவானுக்கு பேர். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 52வது ஸ்லோகத்துல 8 நாமங்கள் வந்து பாத்தீங்கன்னா படிக்கப்பட்டிருக்கு. இந்த 8 நாமங்களே வாசிச்சு. ஓம் கபஸ்தினேமயே நமஹ, ஓம் சத்வஸ்தாய நமஹ, ஓம் சிம்ஹாய நமஹ, ஓம் பூதமகேஸ்வராய நமஹ, ஓம் ஆதிதேவாய நமஹ, ஓம் மகாதேவாய நமஹ, ஓம் தேவேஷாய நமஹ, ஓம் தேவபிருத்குரவே நமஹ. இன்னைக்கு பாடத்துக்கு வந்துடும். உத்தரோ கோபதிர் கோப்தா ஞானகம்ய புராதனஹ, ஷரீரபூத பிரத்போக்தா கபீந்திரோ பூரி தட்சிணஹ. 53வது ஸ்லோகத்துல உத்தரக. இந்த உத்தரகன்றதுக்கு நாமத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எப்பவுமே உத்தரகன்ற சப்தம் வந்தாவே வந்து பாத்தீங்கன்னா சிரேஷ்டமானது அப்படின்னு முதல் அர்த்தம். ரொம்ப சிரேஷ்டம், உத்கிருஷ்டம் அப்படின்னு அர்த்தம். மிகவும் சிறந்தவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். நம்ம பாஷ்யத்துல வேற வேற அர்த்தம் வரப்போகுது. அதனால ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் பார்த்துட்டு பாஷ்யத்துல எத்தனை அர்த்தம் சொல்றான்னு பார்ப்போம். மிகவும் உயர்ந்தவரா இருக்கிறதுனால, உத்கிருஷ்டமா இருக்கிறதுனால பகவானுக்கு பேர் உத்தரகான்னு பேர். அதுக்கு அடுத்து கோபதி. கோ அப்படின்றதுக்கு அர்த்தம் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. கோ சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா கோ அப்படின்னா நம்ம கோவிந்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கோவிந்தனுக்கு அர்த்தம் எப்படியோ அதே மாதிரிதான் கோபதி. கோபதி அப்படின்னா பத்தினா தலைவன், லீடர், ஈஸ்வரன். கோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். கோனா என்ன அர்த்தம்? பசுக்கள். இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவர்களும் பசுக்கள்னு அர்த்தம். பசுபதி அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்துல எதை சொல்றோமோ அந்த பசுபதியோட வேற ஒரு ஃபார்ம் தான் கோபதி அப்படின்னு பேர். ஜீவர்களுக்கு தலைவர், ஜீவர்களுக்கு எல்லா ஜீவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதியா இருக்கின்றவர். அதுக்கு அடுத்தது ஆத்தியாத்மிகத்துல சொன்ன என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்களுக்கு பேர் வந்து கோன்னு பேர். இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவன் யாரு அப்படின்னா பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கு எல்லாம் தலைவனா இருக்கிறது. பிராணன் இல்லை அப்படின்னா இந்திரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டும் டும் டும்னு விழுந்து போயிடும். நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத்துல சொல்லியிருக்கேன். ஒரு கூட்டாரத்தோட எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். சென்டர் போல் எது அப்படின்னா கூடாரத்துக்கு இந்த பிராணன். அதுல இருந்துதான் மற்ற பிராணன்கள் எல்லாம் கட்டி வைக்கப்பட்டதாக மற்ற இந்திரியங்கள்லாம் இருக்கு. எல்லா இந்திரியத்துக்கும் ஒரு காமன் நேம் பிராணாகான்னு பகவச்சனம் சொல்லியிருக்க அப்படின்னு. அப்ப பிராணன் இல்லை அப்படின்னா இந்திரியங்கள் எல்லாம் செத்து போயிடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவன் யாரோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராணன். பிராணனுக்கு பேர் கோபதி அப்படின்னு பேர். ஆச்சா? ரெண்டு மீனிங். வெளியில எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஜீவர்களுக்கும் தலைவன், தேகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இந்திரியங்களுக்கும் தலைவன். அப்புறம் கோப்தா அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னா ரட்சிப்பவர் அப்படின்னு அர்த்தம். கோப்தா அப்படின்றதுக்கு அர்த்தம் ரட்சிப்பவர். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணனை தான் குறிக்கிறது, ஹிரண்ய கர்ப்பரை குறிக்கிறது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவர்களையும் ரட்சிப்பவர் ஸ்திதி காலத்துல. அதனால அவருக்கு பேர், பகவானுக்கு பேர் கோப்தா அப்படின்னு பேர். இதெல்லாம் நார்மல் நேம். இப்ப வர்றது ரொம்ப முக்கியமானது ஞான கம்யக.
ஞானகம்யகன்ற நாமம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். ஞானாதேவத்து கைவல்யம் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். ரிதே ஞானாத் முக்தி, ஞானம் இல்லாம முக்தி இல்லவே இல்லை. சரி, அந்த ஞானத்தினால தான் பகவானை வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியும். ஞானம் இல்லாமல் பகவானை வந்து பார்த்தீங்கன்னா அடையவே முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஞானகம்யக அப்படின்னு அர்த்தம். ஞானாதேவ கம்யக, ஞானத்தினாலேயே அறியக்கூடியவர். அதனால ஞானகம்யக அப்படின்னு பகவானுக்கு பேர். புராதனக அப்படின்னு பேரு. பிரம்ம தத்துவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புராபி நவயேவ இது புராதன. புராணம் அப்படின்னு ஒரு சப்தம் சொல்றோம். கீதால வந்து பார்த்தீங்கன்னா புராணம் அப்படின்ற ஒரு சப்தம் ஆரம்பத்திலேயே 2வது சாப்டர்லயே சொல்லிடும். புராபி நவயேவ, ரொம்ப பழசு. ஏன் அப்படின்னா ஆதியாச்சே. நம்ம முதல்ல சொல்லிட்டோம் ஆதி தேவகன்னு ஒரு சப்தம் சொல்லிட்டோம். இந்த ஜெகத்தெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அது இருக்கு அப்படின்னா இந்த ஜெகத்தோட பழசு அது. ரொம்ப புராதனம் சுவாமி, ரொம்ப பழசு. ஐயோ ரொம்ப பழசா அப்படின்னா இன்னொரு நாமம் சொல்லுது, புராணம்ன்ற நாமம் சொல்லுது. இல்ல, புராபி நவயேவ. புறா பழசா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது இந்த நான் அப்படின்றது. யோசிச்சு பாருங்க, நானா யோசிக்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. நான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளி மாதிரியே இருக்கேன், அப்படியே இருக்கேன். கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாடியே போகல, அப்படியே இருக்கு. இப்படி ஆச்சரியமா இருக்கு. நான் தொண்டை காலையில நல்லா இருந்துச்சு, இப்போ தொண்டை கட்டி போச்சு நடுவில். பாருங்க, நான் இப்போதான் 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்லிட்டு வந்தேன், இன்னைக்கு நான் பழைய மாதிரி ஆயிட்டேன், சூப்பராக ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு. இப்போ ஈவினிங் இப்போ ஒரு 3 மணிக்குள்ளார தொண்டை கட்டி போச்சு. என்ன பண்ணுன்னு தயிர் சாப்பிட்டதா? தயிர் சாப்பிட்டது பார்த்தீங்களா? தயிர் சாப்பிட்டோன்னு இந்த பாடி டக்குன்னு இமீடியட்டாக மாறுது. ஆனால் நான் முன்னாடியே அப்படிதான் இருந்துச்சு. 50 வருஷமா இப்படியே தான் இருக்கு நான். அப்போ எவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தில் இந்த நான் மட்டும் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா புராணமாக இருந்தாலும் எவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. அதனால இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா புராணம் வச்சிருக்கு. அதே அர்த்தத்தை இங்கே எடுத்துங்க, புராதனக, ரொம்ப பழசா இருக்கிறது. அதுக்கு அடுத்து ஷரீர பூத்த பிருத்து. ஷரீர பூத்த பிருத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷரீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்குன பூத்தங்கள் இருக்குல்ல. சரீரம் எதுல இருந்து உண்டாச்சு? பஞ்சபூத்தங்கள்ல இருந்து. பஞ்சபூத்தங்கள் எதுல இருந்து உண்டாச்சு? தன்மாத்திரைகள்ல இருந்து. தன்மாத்திரைகள் எங்கிருந்து உண்டாச்சு? அகங்கார தத்துவத்துல இருந்து. அகங்கார தத்துவம் எங்கிருந்து உண்டாச்சு? புத்தி தத்துவத்துல இருந்து. புத்தி தத்துவம் எங்கிருந்து உண்டாச்சு? மகத் தத்துவத்துல இருந்து. மகத் தத்துவம் எங்கிருந்து உண்டாச்சு? அவ்யக்தத்துல இருந்து. அவ்யக்தத்தை யாரு தாரணம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா பகவான் அவ்யக்தத்தை தாரணம் பண்றார். அப்போ அவ்யக்தத்துக்கு மேல இருக்கிற சர்வத்தையும் யாரு தாங்குறா அப்படின்னா பகவான் தான் தாங்குறார். ஷரீர பூத்த பிருத், ஷரீரத்துக்கு ஆரம்பமா இருக்கக்கூடிய பூத்தங்களை, பஞ்சபூத்தங்களை, தன்மாத்திரைகளை, அகங்காரத்தை எல்லாத்தையும் தாங்குறவரா இருக்கிறதுனால அவருக்கு பேரு ஷரீர பூத்த பிருத் அப்படின்னு பேரு. பிருத்னா தாங்குறவர் ஆயிடுச்சா? அதுக்கு அடுத்தது போக்தா, நல்ல முக்கியமானது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சுங்க, ஏக்கோ கர்த்தா ஏக்கோ போக்தா. மனசுல எப்பவுமே இதை நல்லா வச்சுக்கணும். எல்லா தேகத்திலிருந்தும் பண்றது யார் பண்றா? அவர்தான் பண்றார், அவர்தான் கர்த்தா. அப்ப அவர்தான் கர்த்தாவா இருக்காருன்னு நம்ம ஏற்கனவே முன்னாடி நாமத்துல பார்த்துட்டோம். கர்த்தா கரணம் இதெல்லாம் பகவான் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா போக்தாவும் அவரே தான். யாரு கர்த்தாவோ அவர்தான் போக்தாவாக இருக்க முடியும். அப்ப முன்னாடி நம்ம கர்த்தான்னு பார்த்துட்டோம். அதனால பகவான் தான் போக்தா. நான் அனுபவிக்கல. என்னுடைய துக்கங்களை எல்லாத்தையும் யார் அனுபவிக்கிறா அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு? பிரகாசிக்கிறது மூலமா அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேரடியா இல்ல, பிரகாசிக்குது. இப்ப நான் சொல்றேன், இந்த ரூம்ல நடக்கிற எல்லா காரியத்தையும் இந்த லைட் வந்து அனுபவம் பண்ணிட்டு இருக்கு. எப்படி அனுபவம் பண்ணுது அப்படின்னா நல்லா பிரகாசிக்கிறது மூலமா. அதே மாதிரி இந்த தேகத்துல ஒவ்வொருத்தரோட தேகத்துல இருந்துகிட்டு இந்த கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? புத்தி மூலமா எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது. சுக அனுபவம், துக்க அனுபவம், லாபம், நஷ்டம், மானம், அபமானம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அது மூலமா போக்தா யாரு அப்படின்னா அந்த சைத்தன்யம் தான், பகவான் தான் போக்தா. பாருங்க, அகர்த்தா அபோக்தான்னு ஒரு லட்சணம் பண்றோம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தா போக்தான்னு லட்சணம் பண்றோம்.
அப்ப மாயையோட சேர்ந்தா கர்த்தா போக்தா, மாயை இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அவர்தான் அகர்த்தா அபோக்தா, நிர்குண நிராகாரம் ஆகிறார். இதுக்கு அடுத்தது சொல்றது கபீந்திரோ அப்படின்ற வார்த்தை இருக்கு. கபீந்திரோ அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, கபி அப்படின்னா குரங்குக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கபின்னு பேரு. கபீனாம் இந்திரஹா, எல்லா குரங்குங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரனாக இருப்பவர் தலைவன். யாரு குரங்குக்கெல்லாம் தலைவரா இருந்தார்? ராமபிரான். ராமருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கபீந்திரஹ அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது பூரி தட்சிணக. பூரி தட்சிணக அப்படின்னா எல்லா யஜ்யங்களிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணுக்கு வந்து, இப்ப நான் பாக்குறேன், நான் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாகம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுல வந்து ஒரு பண்டிதர் வந்திருந்தார், அருமையான பண்டிதர். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷ்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா தட்சணை அப்படின்னு ஒரு தனியா நான் ஸ்பெஷலா நான் பார்த்தேன். மகாராஷ்டிராக்காரர் அவரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 2 தட்டு வந்து தாம்பலம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தட்சணைகள்லாம் ரொம்பி வந்து பாத்தீங்கன்னா வச்சு, அந்த யஜ்யத்துக்கு வந்திருந்த ஒரு பிராமணரை கூப்பிட்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவா வரணம் பண்ணி, அவர் மேல விஷ்ணு மாதிரி அவருக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி ஆவாகனம் பண்ற மாதிரி பண்ணி, இவர் என்ன பண்ணாரு, அந்த 2 தாம்பலத்துல இருக்கிற தட்சிணைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தார். நான் கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க சாமி இது, என்ன இது, அவருக்கு கொடுக்குறீங்களே என்ன அப்படின்னு. இல்ல இது தட்சணா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னா விஷ்ணுக்கு கொடுக்கிற தட்சணை அப்படின்னு. யஜ்யங்கள்ல நல்ல விவரம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 காரியம் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த யஜ்யம் பண்ணினாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்த்தி சர்வ பூர்த்தி கரி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, திரிசக்தி வந்து பாத்தீங்கன்னா குங்கும அர்ச்சனை பண்ணி முடிக்கணும். முதல் இது நிறைய இடத்துல விட்டு போயிடுது. சமயம் வந்து இல்லாம என்ன பண்ணிடுவாங்கன்னு விட்டுருவாங்க. சர்வ பூர்த்தி கரிஸ்தவம்னே பேரு திரிசக்திக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா அந்த மகாராஷ்டிரா பண்டிதர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சொன்னார், என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த யஜ்யம் நடந்தாலும் ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு வாழைப்பழம், ஒரு தேங்கையை வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க மற்ற பிரீஸ்டுக்கு என்ன கொடுத்தீங்களோ அந்த பிரீஸ்டோட தட்சணையாவது என்ன பண்ணணும், ஒருத்தரை விஷ்ணுவா பாவிச்சு ஒருத்தர் கொடுத்துடணும் அப்படின்னு. முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா அதை காட்டிலும் அதிகமாக கொடுக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு கொடுத்ததையாவது கொடுக்கணும் அப்படின்னு. விஷ்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட்சணை உண்டு. இந்த 2 காரியத்தை நம்ம பண்ணலைன்னா அந்த யஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா பூரணம் ஆகாது. இங்க இருக்கவங்களுக்கு தெரியும். நான் இங்க இருக்கவர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு காரியம் பண்ணி வச்சார். அவர்கிட்ட நான் கேட்டப்போ அவர் கிளியராகவே சொன்னார். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சன்னியாசி கிரியா பண்ணும்போது அந்த இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சுந்தரேஷ் எடப்பாடிக்கு வந்து பேர், கோயம்புத்தூர்ல இருக்க நல்ல நிறைய வித்வான், நல்லா படிச்சவர் எடப்பாடி. அப்ப அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், நாங்க அவரை வச்சு ஒரு சண்டி ஹோமம்லாம் பண்ணோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மெதுவா வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இதெல்லாம் பண்ணுவீங்களா? ஆமா சுவாமி இதெல்லாம் பண்ணுவோம், யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்க தான் சொல்றீங்க அப்படின்ட்டு நான் சொன்னது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தார் அவர். அப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் வந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 7வது தட்சணையா அந்த யஜ்யத்தோட ரூபமா இருக்கிற விஷ்ணுக்கு தட்சணை கொடுக்கறது அப்படின்னு. இந்த 2 காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும்னா பூரணமா ஆகிவிடும். விஷ்ணுக்கு தட்சணை கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்ப பூரி தட்சணக அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏராளமான தட்சணைகளை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தவர். அவருக்கு நம்ம கொடுக்கறது, நம்ம கொடுக்கறதுனால அவருக்கு பேர் பூரி தட்சிணகன்னு பேரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கார், அநேக யஜ்யங்களை பண்ணி நிறைய யஜ்யங்கள்ல வந்து நிறைய தட்சணைகளை கொடுத்தவர். அதனால அவருக்கு பேர் பூரி தட்சணக. 2 அர்த்தத்திலையும் வந்துடும். பாஷ்யத்துக்கு வந்துடும். பாஷ்யத்துல ஆச்சாரிய சொல்றாரு, உத்தரகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தரகன் காமன் நேம் என்ன சொல்லிட்டு, உத்தரகனா உயர்ந்தவர், சிறந்தவர் அப்படின்னு. ஆனா பாஷ்யக்காரர் என்ன அர்த்தம் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தரகனா உத்தாரணம் பண்றவருக்கு பேர் உத்தரகன் பேர், கரையேற்றுபவர். கரையேற்றுபவர்னா எதுல இருந்து கரையேற்றவர்? ஜென்ம சம்சார பந்தனாத் உத்தரதி இது உத்தரஹா. ஜென்ம சம்சார பந்தத்திலிருந்து, இப்ப நம்ம கீதையை படிக்கிறோம்ல, கீதையை படிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் நமக்கு வருது. ஞானம் வர 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 இந்த சம்சார பந்தத்துல இருந்து மெதுவா என்ன ஆகுது, சம்சார பந்தம் மெதுவா லூஸ் ஆகி கடைசியில என்ன ஆயிடுது, நஷ்டமாயி போகுது. பிறப்பிறப்பே இல்லாம அடையிறதுக்காக தான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை இதெல்லாம் படிக்கிறோம். இந்த வேதாந்தங்கள் எல்லாத்து மூலமா பகவான் என்ன பண்றார், ஞானத்து மூலமா சம்சார பந்தத்தில் இருக்கக்கூடியவர்களை கரையேற்றுகின்றார், உத்தரணம் பண்றார். அதனால அவருக்கு பேர் உத்தரகான்னு பேர். உத்தாரணம் பண்றார், அதனால அவருக்கு பேர் உத்தரகா. சர்வோத்கிருஷ்ட இதிவான் போட்டார். இதுதான் நான் இப்ப சொல்லிட்டு இருந்தது. எல்லாத்திலையும் மிகவும் உயர்ந்தவர், சிறந்தவரா இருக்கிறதுனாலையும் அவருக்கு பேரு
உத்தரஹா அப்படின்னு பேர். ஸ்ருதியே இருக்கு, விஸ்வஸ்மாத் இந்திர உத்தர இதி ஸ்ருதேஹே. இந்த மொத்த உலகத்திலையும் விஸ்வஸ்மாத், இந்த மொத்த உலகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்திர உத்தரக, இந்திரன்ற சப்தம் ஈஸ்வரனை குறிக்கிறது. இந்தோகவை நாமயேஷா, இந்த இந்துன்ற தாத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகாஷ அர்த்தத்தை குறிக்கிறது. வெறும் கான்சியஸ்னஸா இருக்கிறதுனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்திரக அப்படின்னு பேர். இந்திரகன்றது நிறைய இடங்கள்ல, வேதாந்தத்துல நிறைய இடங்கள்ல இந்திரன்றது ஈஸ்வரனை குறிக்கக்கூடிய சப்தமா இருக்கு. இந்த மொத்த உலகத்திலையும் விஸ்வஸ்மாத், இந்திரக அப்படின்னா ஈஸ்வரன், அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா உத்தரக, மிகவும் உயர்ந்தவரா உத்கிருஷ்டமாக இருக்கின்றார் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் உத்தரகன்னு பேர். அப்ப ரெண்டு அர்த்தம், ஜென்ம சம்சாரத்திலிருந்து பந்தத்திலிருந்து நம்மளை தூக்கி வைக்கிறதுனால, கடத்து வைக்கிறதுனால அவருக்கு பேர் கரையேற்றுபவரா இருக்கிறதுனால உத்தரக. இரண்டாவது சிறந்தவர். 495வது நாமம் வருது கோபதிஹி. கோபதிஹினா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோ அப்படின்னா ஜீவர்கள் அப்படின்னு அர்த்தம். கோன்றதுக்கு அர்த்தம் ஜீவர்கள், பதின்றதுக்கு அர்த்தம் தலைவன், மேய்ப்பவர். பசுக்களுக்கு தலைவன் யாரு? பசுக்களை மேய்க்கிறவன் தான், மாட்டுக்காரன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதேதான் பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கோபதின்றதுக்கு அர்த்தம் பசுமாட்டுக்காரன், பசுக்களை மேய்ப்பவன், மேய்ப்பன் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். பாஷிகர் சொல்றார், கவாம் பாலனாத் கோபவேஷதரோ கோபதி. தெளிவா ஆச்சரியர் போட்டார். கவாம் பாலனாத், பசுக்களை வந்து பாத்தீங்கன்னா பாலனம் பண்றது, வளர்க்கிற காரணத்தினால. நம்மளை எல்லாம் யாரு வளர்க்கிறா? சாப்பாடு உள்ள போட்டா உள்ள போய் இறங்கி டைஜஸ்ட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எல்லா அங்கங்களுக்கும் போகுதா, சுவாசம் விடுறோமா, எல்லாம் பண்றோமா? அப்ப யாரோ இந்த மிஷினை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் பண்ணிட்டு இருக்காரா? நம்ம ஆப்ரேட் பண்ணல சாமி, இந்த மொத்த ஜெகத்தையும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தர் உள்ள இருக்கார், வெளியிலையும் இருக்கார். இந்த ஜெகத்து ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் வளர்க்கிறார். அப்ப வளர்க்கறதுனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கோபதினு பேரு. பாலயதி, கோபதி அப்படின்றதுக்கு அர்த்தம் கோபாலனாத் கோபதி. பசுக்களை ஜீவர்களை வளர்ப்பதால் பாதுகாப்பதால் கோபதி. அதே நேரத்தில் ஆச்சாரியர் இன்னொரு வார்த்தை போடுறாரு, கோப வேஷதரோ. என்ன பண்ணிட்டார் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா மாடு மேய்ப்பவன் மாதிரி வேஷத்தை தாரணம் பண்ணிக்கிட்டு இருந்தார். புல்லாங்குழலை வச்சுக்கிட்டு ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா சாட்டையை குச்சி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மாடுகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சிட்டு வந்துட்டு இருந்தார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கோபதினு பேர். கோப வேஷதரோ, மாடு மேய்ப்பவனோட வேஷத்தை தாரணம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால பகவானுக்கு பேரு கோபதி. அதுக்கு அடுத்து இரண்டாவது லட்சணம் சொல்றாரு, கௌ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன குறிக்குது அப்படின்னா கௌர் மகி. மகி, மகி அப்படின்னா அந்த பூமிக்கு பேர் வந்து கௌன்னு பேர். நான் இதுக்கே சொல்லிட்டு இருக்கேன்ல, நம்ம குந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா கூ பிருத்திவி அப்படின்னு ஒன்று சொன்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு, கூனா பிருத்திவி. எங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குந்தி புத்திரனே குந்தி பத்திரனே கவுந்தேய அப்படின்னு வரும்போதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கோன்றது வந்து பாத்தீங்கன்னா கூன்றது வந்து பிருத்திவியை குறிக்கிற சப்தம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குந்தி மாதிரியே கோன்றதும் வந்து பாத்தீங்கன்னா எதை குறிக்கிறது அப்படின்னா இந்த பூமியை குறிக்கிற சப்தம் கோ. மகி அப்படின்னு பேரு, பூமிக்கு இன்னொரு பேரு மகி. தரணி அப்படின்னு அநேக நாமங்கள் இருக்கு, பூ மகி தரணி. இது மாதிரி அந்த மகிய குறிக்கிறது தஸ்யாக பதித்துவாத். அந்த பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா பதியா இருக்கிறதுனால, பூதேவி இருக்காருல்ல ஆச்சாரிய சுவாமி எப்படி இருக்காரு, பூதேவி ஸ்ரீதேவி சமேதன. அப்ப ஸ்ரீதேவியும் பூதேவியும் சேர்ந்து பகவான் இருக்கார். அப்ப என்ன அர்த்தம், ஹஸ்பண்ட் யாரு பூதேவிக்கு அப்படின்னா பகவான். அதனாலையும் அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கோபதி அப்படின்னு பேர். அப்ப இது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 496வது நாமம் கோப்தா. கோப்தான என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோப்தான்றதுக்கு அர்த்தம் கோனா ஜெகத்து. அதே வந்து பாத்தீங்கன்னா கோப்தான்றதுக்கு அர்த்தம் குப் ரக்ஷணை தாத்து. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கோப்தான் செய்யப்படுது, இந்த ஜெகத்தை காப்பவர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா காக்கிறவர். அப்ப பாருங்க, முதல் அர்த்தம் என்ன எடுக்கணும், கோபத்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜெகத்தை பாலனம் பண்றவர், வளர்க்கிறவர். கோப்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரட்சிப்பவர், காப்பவர். அவர்தான் பாலனம் பண்றார்,
அவர்தான் ரட்சிக்கின்றார். பாஷிகர் சொல்றாரு, சமஸ்த பூதானி பாலயன். சமஸ்த பூத்தங்களையும், இந்த உலகத்துல இருக்கிற அண்ட சராச்சரங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமையா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் பாக்குறேன், ஒவ்வொரு நாளும் பாக்குறேன். இந்த பட்சிகளுக்கெல்லாம் என்னெல்லாம் வைக்கிறனோ அதெல்லாம் யார் யாருக்கு எப்படி எப்படி போய் சேருதுன்னு என்ன விசித்திரம்ன்றீங்க. ஐயோ, நம்ம ஒண்ணு நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம். பகவானோட இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆர்டர் வேற மாதிரி ஒண்ணு இருக்கு, விதவிதமா இருக்கு. எந்தெந்த பட்சிகளுக்கு யார் யாருக்கு எங்கெங்க ஃபுட் இருக்கு அப்படின்னு ஒரு எறும்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் ப்ராசஸ் கரெக்டா போயிட்டே இருக்கு. தெரியும் யார் யாருக்கு எப்பப்ப உணவு கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு எறும்புக்கு தெரியுது அப்படின்னா என்ன கொடுக்கணும்னு பகவானுக்கு. அப்ப நம்மளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பாலனம் பண்றது மூலமா, சமஸ்த பூத்தானினா எல்லா பிரம்மா முதல் கொண்டு சின்ன புழு பூச்சி வரைக்கும் இருக்கிற எல்லா ஜீவர்களையும் பாலயன். பாலயன் அப்படின்னா பாலனம் பண்றது மூலமா. பாலனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பதன் மூலமாக. பாலனம்ன்றதுக்கு அர்த்தம் வளர்த்தல், போஷித்தல். நல்லா வளர்க்கிறது மூலமா ரக்ஷகோ, ஜகத்தக ரக்ஷகோ, இந்த ஜகத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கின்றார். வளர்ப்பதன் மூலமா இந்த ஜகத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கின்றார். அதனால அவருக்கு பேரு கோப்தா அப்படின்னு பேர். இது ஒரு முக்கியமான நாமம். இதுக்கு அப்புறம் வர்றது 497வது நாமம் ஞானகம்யா. ரொம்ப அப்பப்போ மனனத்துக்கான விஷயம் வரும். மனனத்துக்கான விஷயத்துல இந்த ஒரு நாமத்தையும் மனனம்னு எடுத்துக்கணும். ஞானகம்யகனை எடுத்தா என்ன வந்துடும்? ஈஸியா எடுத்துடலாம். ஞானகம்யக, ஞானத்தினால் அடையக்கூடியவர். அடைதல் அறிதல் அப்படின்னாவே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசித்திரமானது. கம் தாத்து அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு. கத்தியர்த்த தாத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த கத்தியர்த்த தாத்துக்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? செல்லுதல், அடைதல், அறிதல் அப்படின்னு 3 அர்த்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கத்தியர்த்த தாத்துக்கள் இருக்கோ அதுக்கு திரிவிதா கதி, 3 விதமான கதியானது சொல்லப்படுகிறது. ஞப்தி, பிராப்தி, கதி, 3 அர்த்தம் வரும். ஞப்தி அப்படின்னா அறிதல். எங்கெல்லாம் அடைதல் அடைதல்னு இருக்கோ, பிரம்மவிதா ஆப்னோதி பரம் ஒரு வார்த்தை இருக்கு. பிரம்மத்தை அறிந்தவன் பரத்தை அடைகின்றான் அப்படின்னு இருக்கு. அப்போ அடைதல், அடைதல், செல்லுதல், இது மாதிரி அர்த்தங்கள் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா மீனிங் எடுக்கணும். கத்தியர்த்த தாத்துக்கள் தான் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 தாத்துக்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா கத்தியர்த்த தாத்துக்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா 3 அர்த்தங்கள் எடுக்கணும். ஞப்தி அப்படின்னா அடைதல், அடைதல் அர்த்தத்துல எல்லாத்துலயும் என்ன அர்த்தம் எடுக்கணும்? அறிதலும் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி, அடைதலையும் எடுக்கணும். அதுக்கப்புறம் செல்லுதல், கதி, செல்லுதல், இந்த 3 அர்த்தம் வரும். இப்ப ஞான கம்யம் இருக்குல்ல, இந்த கம் தாத்து வந்து பாத்தீங்கன்னா கத்தியர்த்த தாத்து. ஞானத்தினால் அடைய யோக்கியமானவர். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஞானகம்யா. ஏன் வேற ஏதாவது பூஜை, யாகம், ஹோமம் இதனால எதையாவது அடைய முடியாதா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனால அடையவே முடியாது. பாஷிகர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ந கருமனா, கருமத்தினால வந்து பாத்தீங்கன்னா அடையவே முடியாது. அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துட்டையும் ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், விடுங்க விடுங்க விடுங்க, விட்டுட்டு இந்த பக்கம் வந்துருங்க, விட்டுட்டு உபாசனைக்கு வந்துருங்க, அதுக்கப்புறம் வந்து ஞானத்துக்கு வந்துருங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ந கருமனா, கருமத்தினால அந்த பகவானை அடையவே முடியாது. ஆனா கருமத்தினால எதை அடையலாம்? புண்ணியத்தை அடையலாம். நல்லா பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா புண்ணியம் சேர்ந்துக்கிட்டே போகும். எங்க போய் சேருவீங்க? சொர்க்கத்துக்கு போவீங்க. அதுக்கப்புறம் திரும்ப க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் விஷந்தி, திரும்ப இங்க வந்துடும். ஆனா அடுத்த பிராரப்தம் பூமிக்கு வரும்போது என்னவா இருக்குன்றது எந்த கேரண்டி இல்லை சார். எத்தனை கோடி ஜென்மங்கள் பிறந்திருக்கும், என்னென்ன கருமம் பண்ணியிருப்போம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சொர்க்கத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லுது, ரமணீய சரணாவா கபூய சரணாவான்னு சொல்லுது. நல்ல பிறவியும் கிடைக்கலாம், கெட்ட பிறவியும் கீழான பிறவியும் கிடைக்கலாம் அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திரனுக்கே வந்து பாத்தீங்கன்னா கேரண்டி இல்லை அடுத்த பிறவி என்ன. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருமத்தினால் அந்த பகவானை அடையவே முடியாது. ஒண்ணு. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஞான கருமம் சேர்ந்து பண்ணுனா
இதுவும் ஒரு பெரிய தப்பு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தோடு கருமத்தை சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு என்ன பண்றாங்க நிறைய பேரு. கர்ம நல்லா ஞானத்தை படிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கருமத்தை பண்ணி அவரை அடையணும்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வாஸ்தவத்துல ஞானத்துக்கு பிறகு கர்மம் வரவே வராது. ஞானத்தினால மட்டும்தான் மோட்சமானது சித்திக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு பிறகும் கர்மம் சம்பவிக்காது. ஞானத்தோடு சேர்ந்தும் கர்மத்தை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அடைய முடியாது. ஞான கர்ம சமுச்சயம்னு பேர். ஞானத்தோடு கர்மத்தை சேர்ந்து சேர்ந்து நம்ம பண்றோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக மோட்சத்தை கொடுக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் கேவல ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம் பிராப்தியாகும். கேவல ஞானம் அப்படின்னும் போதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன், நாளைக்கு உங்களுக்கு யோக சூத்திரத்துல நான் சொல்ல போறேன் திரயம் அந்தரங்கம் அப்படின்னு நான் இன்னைக்கு யோக சூத்திரத்துல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வேதாந்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தரங்கம் பகிரங்கம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்லப்படுது. பகிரங்கம் அப்படின்னும் போது பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது, எப்போதும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும். பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வாபேக்ஷாதிகரணம் அப்படின்னு 3வது அத்தியாயம் 4வது பாதம் 26, 27 2 சூத்திரங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பகிரங்கம் அந்தரங்கம்னு போட்டு பிரம்மசூத்திரம் அப்படின்னு போட்டுங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் எழுதிக்கங்க. எங்க யோக சூத்திரத்திலையும் இப்ப போயிட்டு இருக்கிறதுல நாளைக்கு சொல்லப்படும். திரும்ப இதே சூத்திரத்தை சொல்லப்படும். 3வது அத்தியாயம் 4வது பாதம் 3, 4, 26, 27 இதுல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் எங்க சுவாமி வரும் அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் நிறைய கர்மத்தெல்லாம் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன், அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு உங்களை பின்னாடி இருந்து புஷ்அப் பண்றேன். இந்த அனுஷ்டானங்கள் பண்றதும் இந்த கர்மா பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான். ஒரு சூக்ஷ்ம மனனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், கர்மம் எல்லாம் விட்டு போய்விடும். நேத்தி நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்றீங்களோ மனசுக்குள்ளார இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்னு எப்போ நீங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த சமயத்துல இது 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 அப்படின்னு எதையுமே பண்ண முடியாது. மனசு நல்லா புரிஞ்சு, உள்ளுக்குள்ளார ஒவ்வொரு தாட் உதயமாகும் போதும் இது ஆத்மா இல்லை, இது அனாத்மா, இது அனாத்மா, இது அனாத்மா அப்படின்னு எப்போ வந்து உங்களோட உள்ளத்துக்குள்ளார நீங்க நேத்தி ப்ராசஸ் ஆகுதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறது எதையுமே சத்தியத்துவமே கொடுக்க முடியாது. கோயிலுக்கு போலாம், நேத்தி கோயில்னு ஒண்ணு இல்லவே இல்லை, பகவான் ஒருத்தர் இல்லவே இல்லை, நாமரூபம் எல்லாம் கல்பிதம், விஷ்ணுன்ற நாமரூபம் கல்பிதம், பூத்த பெருமான் வந்து பாத்தீங்கன்னா பூத்த நாராயணர் ஒருத்தர் இல்லவே இல்லை. யார் இருக்கா அப்படின்னா நான் மாத்திரம் தான் இருக்கேன், நானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் பொய், சிவனும் இல்ல, விஷ்ணுவும் இல்ல, துர்கையும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, இந்த ஜெகத்தே இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போக முடியுமா? ஒரு ஏதாவது ஒரு காரியம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த காரியத்தையுமே பண்ண முடியாது. அது புண்ணியம் பாப்பம் எதுவுமே பண்ண முடியாது. அப்ப கர்மங்கள் எல்லாம் எது வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஸ்தூல மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வந்து உங்களுக்கு கிரந்தங்களை வச்சுக்கிட்டு கம்பேர் ஸ்டடிஸ் ஏதாவது பண்றீங்க. இப்ப நான் கம்பேர் ஸ்டடிஸ் பண்றேன். அப்ப கம்பேர் ஸ்டடிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு குரூப்லயே நிறைய பேர் இருக்காங்க, நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒப்பிட்டு பாக்குறதுக்கான இருக்கு. இப்ப எங்கேயாவது நீங்க கோயிலுக்கு போறதோ உங்க கர்மம் பண்றதுக்கோ ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? எதுவுமே இல்லை. இதே உள்ளுக்குள்ளார வந்து நேத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பண்ண முடியாது. அப்ப கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல மனனம் வரைக்கும் தான் கர்மங்கள் உபயோகப்படும். அந்த கர்மத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பகிரங்க சாதனம். எதுக்கு? ஆத்ம ஞானத்துக்கு பகிரங்க சாதனம். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தரங்க சாதனம் எது சுவாமி? பகிரங்க சாதனத்துக்கு 26வது சூத்திரம் 3, 4, 26வது சூத்திரம் கர்மயோகத்தை சொல்லுது. அதுல முக்கியமா ஆச்சாரியார் சொல்றார் கர்மங்கள் என்ன சுவாமி பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கர பாஷ்யத்துல ஆச்சாரியார் பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சொல்றார் கஷாய பக்தி கர்மாணி ஞானம் து பரமாகதிஹி கஷாயே கர்மபி பக்வே ததோ ஞானம் பிரவர்த்ததே. ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்றார்.
கர்மங்கள் எல்லாம் எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மங்கள் எல்லாத்தையும் நாங்க ஒரே ஒரு கேட்டகரியில வச்சிருக்கோம். பரிகர்மா, முடிஞ்சு போச்சு. பரிகர்மான என்ன அர்த்தம்? சுத்தி பண்ற கர்மா. கர்மங்களோட பர்பஸே வந்து பாத்தீங்கன்னா சித்தர்ஷ சுத்தையே கர்ம, சுத்தி பண்றதுக்கு மட்டும்தான். கஷாய பக்தி கருமாணி, நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கிற அழுக்கெல்லாம் இருக்குல்ல, கஷாயம் சொல்லக்கூடியது. அந்த அழுக்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் ஊத்தி வாஷ் பண்ற மாதிரி, டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி இந்த கருமங்கள் நிஷ்காமியமா பண்ணும் போது அவைகள் எல்லாம் நீங்கி போகுது. எப்ப இந்த கஷாயங்கள் எல்லாம், ராகத்வேஷம்ன்ற அழுக்குகள் எல்லாம் இல்லாம போகுதோ, சித்த மலம் எல்லாம் இல்லாம போகுதோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானம் து பரமாகதி, ஞானம்தான் மேலானது, கர்மம் மேலானது இல்ல. கர்மம் வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரணம் பண்ணிட்டு போயிடும். மோட்சம் கொடுக்கறது எது? ஞானம்தான் மோட்சம் கொடுக்கும். அப்ப எப்ப வந்து கஷாய கர்மபி பக்குவே, எப்ப கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா கஷாயமானது கர்மங்களால் பக்குவம் ஆகுதோ, டிஸ்ட்ராய் ஆகுதோ, பழுத்து வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போகுதோ, அப்ப ததோ ஞானம் பிரவர்த்ததை. அப்ப ஞானம் வந்து பாத்தீங்கன்னா பிரவர்த்திக்க ஆரம்பிச்சு. அப்ப நம்ம பண்ற கர்மங்கள் எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மம் வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்காக மட்டும்தான் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா 3.4.26 சூத்திரத்துல சர்வாபேக்ஷாச்ச யஜ்ஞாதி சுத்தேர் அஸ்வபத் அப்படின்னு ஒரு சூத்திரத்தை சொல்லுது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாசனைகள் எல்லாமே அந்தரங்கம். அந்தரங்க சாதனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமதமாதி உபேதக 27வது சூத்திரம் 3.4.27 சமதமாதி உபேதக சியாத் ததாபி து தது விதேஹே தது அங்கதயா தேஷாம் அவசியம் அனுஷ்டேயத்வாத், தது அவசியம் அனுஷ்டேயத்வாத். இந்த சமதமாதிகள் இருக்கு பாத்தீங்களா, சமதமாதிகளை வந்து பாத்தீங்கன்னா அவசியம் அனுஷ்டானத்தை கொண்டு வரணும். சமதமத்தை அடையிறதுக்கு என்ன சுவாமி உபாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்ற அந்த யோக அனுஷ்டானங்கள் மூலமா பண்ணக்கூடிய உபாசனம். பக்தியவே வந்து பாத்தீங்கன்னா யோகத்தோடு சேர்ந்து பண்ணினீங்கன்னா அது உபாசனம். அந்த உபாசனம் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சமதமாதிகளை கொடுக்கும். அந்த சமதமாதிகளை அடையிறதுக்காக பண்ணக்கூடிய உபாசனம் அந்தரங்க சாதனம். அது அந்த 27வது சூத்திரத்தோட லாஸ்ட் பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட். அதை வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் படிச்சு காட்டியிருக்கேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானதா வச்சுக்கணும். அது இல்லாம இந்த வித்யா என்ன பாணியம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது உபாசனையை பத்தி யாராவது கேள்வி கேட்கலாம். பரமஹம்சானந்தா எப்ப பார்த்தாலும் உபாசனா மண்ணாங்கட்டி யோகம் அது சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் பாட்டிங்க நீங்க எப்பாவது யோகம் சொல்லிட்டு இருப்பீங்க சுவாமி அப்படின்னு. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சூத்திரம் இருக்கு. மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரம்மசூத்திரத்துல நோட் பண்ணிக்கிங்க, எப்பாவது யூஸ் ஆகும். மனனம் பண்றவங்களுக்கு இது உபயோகப்படும். பிரம்மசூத்திரத்துல என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது அத்தியாயம் 4.1.18 பாஷ்யம் எழுதிங்க. 4.1.18 4.1.18 பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சங்கர பாஷ்யம் எழுதிங்க. சூத்திரம் படிச்சீங்கன்னா தெரியாது, சங்கர பாஷ்யத்துல இருக்கிற ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுத்தையும் சொல்றார். வித்யா சயுக்தம் கர்ம அக்னிஹோத்ராதிகம் வித்யா விஹீனாத் கர்மனு அக்னிஹோத்ராதி விசிஷ்டம் வித்வானிவ பிரம்மனோ வித்யா விஹீனத்வாத் விஹீனாத் பிராமணாத் ததாபி ந அத்தியந்தம் அனபேக்ஷம் வித்யா விஹீனம் கர்ம அக்னிஹோத்ராதிகம். இல்ல இது விட்டுருங்க. ஒரு முக்கியமானது வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூத்திரத்தோட சங்கர பாஷ்யத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, தஸ்மாத் வித்யா சயுக்தம் நித்தியம் அக்னிஹோத்ராதி. ஒரு கர்மத்தை பண்ணும் போதே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாசனையோடு சேர்ந்த கர்மம், உபாசனை இல்லாத கர்மம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும். இப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப அர்த்தம் சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுங்க. என்ன பண்ணுவோம் தெரியுங்களா உங்களுக்கு? நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அமரகோஷம் மனப்பாடம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. கிராமர்ல வந்து சூத்திரங்களை மனப்பாடம் பண்றது, அமரகோஷம் மனப்பாடம் பண்றதுன்னு நிறைய மெமரைஸ் பண்ணணும். எப்படி வருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமிகிட்ட போவோம். சுவாமி என்ன பண்ணுவார், காலையில் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூப்பிட்டு நேற்று கிளாஸில் இருக்கிறது சொல்லுப்பா அப்படின்வார். ஒரு 20 சூத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டாத்தியாயி சூத்திரத்தை 20 சூத்திரத்தை கடன்னு 1 to 20 சொல்லிடுவோம். சுவாமி என்ன பண்ணுவார், 21லேருந்து 40 வரைக்கும் அவர் சொல்வார்.
2 வாட்டி அவர் சொல்லுவார், நாங்க 4 வாட்டி சொல்லுவோம், 5 வாட்டி சொல்லுவோம். அப்ப சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடும். 20 சூத்திரத்தை அவர் எங்களுக்கு சொல்லிடுவார், நாங்க போயிடுவோம். மறுநாள் வரும்போது அந்த 20 சூத்திரத்தை கண்டஸ்தம் பண்ணுவோம், கூட முந்தின நாள் இருக்கிற 20 சூத்திரத்தையும் சொல்லுவோம். அப்ப என்ன ஆயிடும், மறுநாள் வரும்போது 40 சூத்திரம் சொல்லுவோம், அதுக்கு அடுத்த நாள் வரும்போது 60 சூத்திரம் சொல்லுவோம், அதுக்கு அடுத்த நாள் வரும்போது 80 சூத்திரம், அதுக்கு அடுத்த நாள் வரும்போது 100 சூத்திரம். 100 சூத்திரம் வந்தோடனே அடுத்த பேக்கேஜ் தனியா வச்சிருவோம். திரும்ப அடுத்த 5 நாளுக்கு 100 போகும். இப்படி மனப்பாடம் பண்ற ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா வைதிகத்துல இருக்கிறது. கிராமர்ல வந்து இது மாதிரி ஒண்ணு இருக்கு. இதே மாதிரி ஒன்னை சித்திப்படுத்தும் போது என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சகஸ்ரநாமம் இருக்கு அப்படின்னா இந்த நாமத்தை என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு ஒரு 10 நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 10 நாமத்தை மீனிங்கை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், மெமரைஸ் பண்ணணும். டெய்லி பாராயணம் பண்ணிட்டு இருப்பீங்க, விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். ஆனா டெய்லி நடந்துகிட்டு இருக்கும் போதே கூடவே 10 10 10 10 10 நாமமா டெய்லி மீனிங் பார்த்துக்கணும். இதுக்குன்னா இது அப்போ போகும்போது வரும்போதெல்லாம் அந்த நாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும், ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்படியே 10 நாமம், அடுத்த நாள் 20 நாமம், அடுத்த நாள் 30 நாமம், அடுத்த நாள் 40 நாமம், அடுத்த நாள் 50 நாமம்னு மீனிங்கோட கிரகணம் பண்ணிக்கிட்டே போறது. அப்புறம் 100 நாமம் வந்து ஓரமாக வச்சுட்டு அடுத்து 110 100ல இருந்து 200 வரைக்கும், 200ல இருந்து 300 வரைக்கும் 100 நாமமா வைக்கிறது. அப்படி வைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆகும், அர்த்தஸ்புரணம் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். டும் 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 டும்னு ஒவ்வொரு நாமத்துக்கும் அர்த்தஸ்புரணத்தோட மீனிங் தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மீனிங் தெரிஞ்சு பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேருனா வித்யா சயுக்தம், உபாசனையோடு சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். மீனிங் தெரியாம சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கர்மம் அப்படின்னு அர்த்தம். வித்யா விஹீனம் கர்ம, வித்யை இல்லாத உபாசனை இல்லாத கர்மம், உபாசனையோடு கூடிய கர்மம் அப்படின்னு 2 இருக்கு எந்த விஷயத்திலையும். இப்போ ஓங்காரம் சொல்றீங்க, ஓங்காரத்தை பத்தின நல்ல நாலேஜோட சொல்றது வேற, ஓங்காரத்தோட அர்த்தம் தெரியாம சொல்லும் போது அது கர்மமா ஆயிடும். அப்ப இல்லைன்னா செமி உபாசனை ஆயிடும் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்யான்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஆச்சாரியார் வந்து இப்ப சொல்றாரு பிரம்மசூத்திர பாஷ்யத்துல 4:1-18 சூத்திரத்துல கன்க்ளூஷன் கடைசியில இருக்கிற சொல்றார், தஸ்மாத் வித்யா சயுக்தம் நித்தியம் அக்னிஹோத்ராதி. வித்யோட கூடி இருக்கிற, வித்யான்னு அர்த்தம் உபாசனையோடு கூடி ஒரு அக்னிஹோத்திரத்தை பண்றது, அதுக்கு பேர் என்ன பேரு, வித்யா சகித அக்னிஹோத்திரம். நிறைய பேர் அக்னிஹோத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா வித்யா இல்லாம அர்த்தம் தெரியாம வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திரத்தை பண்றவங்க இருக்காங்க. அதுக்கு பேரு வித்யா விஹீனம் ச, வித்யை இல்லாத வெறும் கர்மம். அப்ப 2 எடுத்துக்கணும், கர்மம் வெறும் கர்மம், உபாசனையோடு கூடிய கர்மம். இந்த 2 இருக்கு. இந்த 2ம் வந்து பாத்தீங்கன்னா உபயம் அபி, இந்த 2ம் கூட என்ன பண்ணும், முமுக்ஷுனா. நான் உங்களுக்கு படிக்க வந்ததுதான், நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க நம்மளை வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, யூஸ்லெஸ் ஆக்கிட்டாங்க, ஒன்றுத்துக்கும் பலம் இல்லாம போயிடும். இந்த 2மே என்ன பண்ணணும், ஒன்று தெரிஞ்சு பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் தெரியாமையே பண்ணுங்க, ஒன்று ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு மீனிங் தெரியணும்னா முதல்ல அர்த்தத்துக்கு இது பண்ண வேணாம், பதப்பாட்டம் எல்லாம் பண்ணுங்க, பண்றத காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் சமயம் கிடைக்கும் போது நல்ல ஆளை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதுக்கான அர்த்தங்களை வந்து முழுசா தெரிஞ்சுக்கிறது. இன்னும் நிறைய பேருக்கு சந்தியாவந்தனத்து மந்திரத்தை வருஷக்கணக்கா பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா மீனிங் தெரியாது. அப்ப எப்ப வந்து சந்தியாவந்தன மந்திரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனிங் தெரிஞ்சு பண்றோமோ அது என்ன ஆயிடும் அப்படின்னா வித்யா வீரிய வத்தரம் பவதி. சாந்தோக்கியம் சொல்லுது, வித்யினால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீரியமானது உண்டாகி விடுகிறது அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தெரிஞ்சு பண்ணுங்க இல்லைன்னா தெரியாம பண்ணுங்க, ஆனா 2மே பலன் கொடுக்கக்கூடியது. ஆனா வித்யோட சேரும்போது அதிகமான பலன் கிடைக்கும். இந்த 2ம் வந்து பாத்தீங்கன்னா முமுக்ஷுனா, முமுக்ஷுவிற்கு மோட்ச பிரயோஜன உத்தேசேன, ரொம்ப முக்கியமானது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க இப்ப நான் உங்களை கர்மம் பண்ண சொல்றேன் இல்ல உபாசனை பண்ண சொல்றேன்னு வச்சுங்க, இந்த கர்மத்தையும் உபாசனை நீங்க எங்கேயாவது சங்கல்பம் பண்ணி பண்ணினீங்கன்னா அதுக்கு என்ன பேரு தெரியுங்களா, ஞான கர்ம சமுச்சயம்னு பேரு.
சங்கல்பம் பண்ணி வேதாந்தம் கூட கேட்டுக்கிட்டே, இந்த வேதாந்தத்தை பாடம் படிச்சுக்கிட்டே கூடவே எனக்கு புத்திர பௌத்திர தனம் தானியம் இது மாதிரி எதையாவது கேட்டு நீங்க சங்கல்பம் பண்ணிட்டு கருமத்தையும் இல்ல சங்கல்பம் பண்ணிக்கிட்டு இதா வேணும் அது வேணும்னு உபாசனையும் பண்ணினீங்கன்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான கரும சமுச்சயம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். ஞான கரும சமுச்சயம் இது பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல கண்டனம் பண்ணப்படுது. இததான் சங்கர பாஷ்யத்துல இப்ப நம்ம பார்த்தோம்ல, கருமத்தினால் ஆகாது, அதே நேரத்துல ஞான கருமத்தோட சமுச்சயத்தினாலையும் ஆகவே ஆகாது ஞானம். இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது, ஞானம் உண்டாகாது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா கருமத்தை பண்ணுங்க. நான் உங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், பஞ்சமகா யஜ்யங்களை பண்ணிக்கிட்டே வாங்க. கூட பாத்தீங்க அப்படின்னா நல்ல உபாசனைகளை பாத்தீங்கன்னா கையில் எடுத்துங்க. இந்த ரெண்டுத்தையும் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றாரு, மோக்ஷ பிரயோஜன உத்தேசேன. ஒரே ஒரு கோல் மட்டும்தான் இருக்கணும். நான் கர்மா பண்ணுவேன், பலன் என்னது? சித்தசுத்தி மூலமா மோட்சம் அடையும். நான் உபாசனை பண்றேன், வேற எந்த பலனும் தேவையில்லை. லோக பலன்கள் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த அந்த கரணம் பாத்தீங்கன்னா ஏகாகிர சித்தம் ஆகணும். அது மூலமா பாத்தீங்கன்னா இந்த சுத்த பிரம்மத்தாரியர் சாமர்த்தியம் எனக்கு உண்டாகணும், எனக்கு மோட்சம் தான் கோல் அப்படின்னு இந்த ரெண்டுத்தையும் மோட்ச பிரயோஜனத்தை உத்தேசம் பண்ணி இக ஜென்மனி ஜென்மாந்தரேச்ச. ஒருவேளை பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஜென்மத்துல பண்ணிருக்கலாம், இல்ல அப்படின்னா முந்தின ஜென்மங்கள்ல பண்ணிருக்கலாம். இந்த ரெண்டுத்துல முந்தின ஜென்மங்கள்ல பண்ணிருந்தீங்கன்னா டைரக்டா ராயலா நீங்க என்ன பண்ணுவீங்க, வரும்போதே அந்த கர்ண சுத்தியோட வந்திருப்போம், வரும்போதே சித்த ஏகாகிரம் பரிபூர்ணமா பின் பாயிண்ட்ல நிற்கும். நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்க ஆத்ம தத்துவத்தை நிர்குண நிராகாரத்தை அறிகிற சாமர்த்தியம் உண்டாயிடும். ஒருவேளை முந்தின ஜென்மத்துல நம்ம பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகிருத்த உபாஸ்தி அப்படின்னு பேர், உபாசனைகளை செய்யாதவன் முந்தின ஜென்மத்துல. அப்ப இந்த ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னும் உபாசனை ஆரம்பிக்கல, அப்ப இந்த ஜென்மத்திலேயாவது கர்ம உபாசனைகளை ஆரம்பிச்சு இந்த அந்த கரணம் பாத்தீங்கன்னா சுத்தியாய் ஏகாகிர சித்தம் வந்துச்சு அப்படின்னா ஆச்சாரிய சொல்றாரு, பிராக் ஞான உற்பத்தேகே கிருதம் யத். ஞானம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி எது செய்யப்பட்டதாக இருக்கிறதோ. ஞானம் எப்போ உண்டாகும்? சிரவணத்தினால ஞானம் உண்டாகுமா? கண்டிப்பா சப்த ஞானம் உண்டாகும். சப்த ஞானம் தான் சிரவணத்தினால உண்டாகும், அது ஞானம் இல்லை. அதாவது நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், இப்ப நம்ம படிக்கிறதெல்லாம் சப்தத்தை கிளாரிட்டி பண்ணிக்கிட்டே போகும், சப்த ஞானம் கிடைச்சிக்கிட்டே ஞானம் கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா ஞானம் கிடைக்கும். சப்த ஞானம் மனனத்துலதான் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது மனனம் தான். மனனத்தினாலதான் ஆத்ம ஞானம் உண்டாகும். மனனம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரமாணகத சம்சய நிவர்த்தி சிரவணம். இந்த சப்தங்கள் எல்லாம் நம்ம நல்லா தெரிய 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 இந்த வேதத்தோட சப்தங்கள்லாம் டவுட் எல்லாம் போகிறதுக்கு சிரவணம் பண்ணா போதும். இதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா பிரமேயகத சம்சய நிவர்த்தி மனனம். மனனத்துக்கு அர்த்தம் என்னது? பிரமேயகத சம்சய நிவர்த்தி. பிரமேயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆப்ஜெக்ட். இந்த வேதாந்தம் எதை பத்தி பேசுது? ஆப்ஜெக்ட்னு, அதுக்கு ஆத்மா. வேதாந்தத்துக்கு ஆப்ஜெக்ட் ஆத்மா, ஆனா நமக்கு அந்த ஆத்மான்றது என்னது? சப்ஜெக்ட். நமக்கு சப்ஜெக்டா இருக்கிறது. அப்ப அந்த சப்ஜெக்டை பத்தின ஞானம் பாத்தீங்கன்னா மந்திரங்கள் நிறைய சொல்லுது. நான் தான் எல்லாமா இருக்கேன், நான் ஒருத்தனா இருக்கேன், நான் அச்சலமா இருக்கேன், நான் சம்சாரி இல்லை, நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் சச்சிதானந்த சுரூபமா இருக்கேன் அப்படின்லாம் நம்ம சப்தத்தினால தெரிஞ்சுக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா அனுபவமா எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தேகம் எப்ப இல்லாம போகும் அப்படின்னா நேத்தி நீங்க எப்ப பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ. இந்த தேகம் நான் இல்லை, இந்த புத்தி நான் இல்லை, மனசு நான் இல்லை, இந்திரியங்கள் நான் இல்லைன்னு ஒவ்வொருத்தையா நேத்தி பண்ணிட்டு, இந்த நேத்தி எங்க இருந்து பண்றீங்க? புத்தியில இருந்து ஒவ்வொரு விருத்தியா, எது சம்பந்தமான விருத்தி வந்தாலும் நேத்தி பண்றது. இதை நேத்தி பண்ணிக்கிட்டே இது நான் இல்லை, இது நான் இல்லை. எந்த விருத்தி வந்தாலும் இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை
அப்படி பண்ண 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 ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா எல்லா விற்த்திகளும் அடங்கி அங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா விற்த்திகளே இல்லாம போயிடும். நேத்தி பண்ண 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 பண்ணி பாருங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த விற்பி வந்தாலும் அதை நேத்தி பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஈவினிங் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா டக்குன்னு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். இருக்கிறதுலயே நேத்தி மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான ப்ராசஸ் வேற சாதனை, பெரிய சாதனை இல்லவே இல்லை. இந்த நேத்தி பண்ணி 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 என்ன ஆகும்னா ஒரு டைம்ல மனசு வந்து பாத்தீங்கன்னா குவைட்டா விஸ்ராந்தியா மனம் இல்லாம எண்ணங்கள் இல்லாம போகும். அந்த இடத்துல தான் மாத்திரம் இருக்கிற சம்பவம் உண்டாகும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மனநத்தோட முடிவுல தான் உங்களுக்கு ஆத்மபோதம் உண்டாகுது. தன்னை பத்தின ஞானம் எப்ப உண்டாகுது? மனநத்தோட எண்டு. அப்ப மனநத்தோட எண்டுன்றது என்னது? நேத்தியோட எண்டுல தான் உண்டாகுது. அப்ப நிதித்தியாசனம் எதுக்கு சுவாமி அப்படின்னா அதுல சஸ்டெயின் பண்றதுக்காக, எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்காக, நான்லயே தொடர்ந்து நிக்கிறதுக்காக பண்ற முயற்சி தான் நிதித்தியாசனம். அங்க வேற எதுவும் ப்ராசஸ் இல்லை. புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து தான் 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 தானே நிக்கிற ஆத்ம தியானம் மட்டும்தான். வேற எந்த தாட்டும் வராம நெகேட் பண்றது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம். அப்ப நீங்க மனநத்தோட முடிவுல ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிருங்க. அந்த மனநத்துக்கு முடிவுல ஆச்சாரியர் இங்க சொல்றார், பிராக் ஞான உற்பத்தேகே கிருதம் யத். இந்த ஞானத்தை உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி, ஞானம் உற்பத்தி ஆகிறது எங்க? மனநத்தோட எண்டுல. மனநத்தோட எண்டுக்கு முன்னாடி நீங்க நேத்திக்கு முன்னாடி எந்த கர்ம உபாசனைகளை நீங்க மோட்சத்தை உத்தேசம் பண்ணி பண்ணுகின்றீர்களோ தது யதா சாமர்த்தியம். அது என்ன பண்ணு தெரியுங்களா? உங்களுக்கு இந்த நேத்திக்கு முன்னாடி இப்ப உங்களெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நேத்திக்கு பண்றதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய அந்த கர்ம உபாசனைகள் எல்லாம் தது யதா சாமர்த்தியம் பிரம்ம அதிகம. அதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கும். என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்தை வந்து அறிவதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதிபந்த காரண நிறைய பேரிகேட்டர்ஸ் இருக்கும், கர்மால இருக்கும், வாசனைகளா இருக்கும், நிறைய இருக்கும். இதை எல்லாத்தையும் அது என்ன பண்ணுனா உபாத்த துரித க்ஷய ஹேத்துத்வாரேன. நிறைய பாப்பங்களை வந்து பாத்தீங்கன்னா துரிதம் அப்படின்னா பாப்பம், நிறைய கர்மங்களை சேர்த்து வச்சு இந்த ஜென்மத்திலேயும் முந்தின ஜென்மத்திலேயும் இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்வதில் தடையாக இருக்கும். அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம அதிகம காரணத்துவம் இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன பண்ணுது? நீக்கிறது மூலமா அதனை துரிதங்களை எல்லாத்தையும் க்ஷயம் பண்றது மூலமா நீங்க பண்ற கர்மமும் உபாசனைகளும் என்ன பண்ணுது அப்படின்னா அப்டக்கலா இருக்கக்கூடிய கர்மங்களை, கெட்ட கர்மங்கள், கெட்ட வாசனைகள் எல்லாத்தையும் நாசம் பண்றது மூலமா பிரம்ம அதிகம காரணத்துவம், பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைவதற்கு சாதனமாக ஆகி பிரதிபத்தியமானம் அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரம்மத்தை அடைய பண்றதாக ஆகிறது. இதெல்லாம் யாரும் படிக்க மாட்டாங்க. இந்த ஞான கர்ம சமுச்சயமே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ். எது? ஆமா ஆமா பிரசாதம்ன்றது அத்தியாத்ம பிரசாதம் தான். அந்த உபாசனையினால கிடைக்கிறது இருக்கு பாத்தீங்களா? பரிபூர்ண வைராக்கியம் வந்துடும் உங்களுக்கு. பரிபூர்ண வைராக்கியம் வந்துடும். சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆமா சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பியூர் ஆயிடும் உங்களுக்கு கர்ம உபாசனையினால. ஆனதுக்கு பிறகு அது என்ன பண்ணுது? ஸ்ரவண மனன ஸ்ரத்தா தாத்பரியாதி அந்தரங்க காரண அபேட்சம். ஆச்சரியம் ரொம்ப கிளியரா சொல்ற. என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கர்மம் உபாசனையும் நிஷ்காமியமா பண்ணும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ரவண மனன, அதுக்கப்புறம் ஸ்ரத்தா தாத்பரியன்றதுக்கு அர்த்தம் நிதித்தியாசனம். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்க காரண அபேட்சம் பிரம்ம வித்யாயா சக ஏக காரியம் பவதி இதி ஸ்திதம். அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த உபாசனைகள் எல்லாம் அந்தரங்க சாதனமாக சிரவண மனன நிதித்தியாசனத்துக்கு ஆகி இது எல்லாம் ஒரே காரியமாக ஏக காரியம் பவதி பிரம்ம வித்யான்ற ஒரே ஒரு காரியத்துக்கு சாதனங்களாகிறது. கர்மம் பகிரங்கமாயிடும், உபாசனைகள் அந்தரங்கமாயிடும். அப்புறம் சாட்சாத் சாதனம்னு சொல்லியிருக்கேன், நேரடி சாதனம். நேரடி சாதனம் எது? ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் நேரடி சாதனம் ஆயிடுது.
இது எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஏக்க காரியம் பவதி, ஒரே காரியமா பிரம்ம வித்யா காரியமா ஆகிவிடுகின்றது அப்படின்னு நிலை பெறுது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே கர்ம உபாசனைய காமியத்தோட பண்ணீங்கன்னா போச்சு, எல்லாம் போச்சு, சம்சாரத்தை கொடுத்து இது வேலையை செய்யாது. இந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் வேலை செய்யாது. அப்போ ஞான கம்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நல்ல சிரவண அந்த மனனத்துக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க. அதனாலதான் இங்க சொல்லுது பிராகு ஞான உற்பத்தே. இந்த மனனத்துல நேத்தி 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 பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே கர்மம் பண்ண முடியாது, உபாசனை பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கர்ம உபாசனையை முடிச்சிடணும். கர்ம உபாசனை தான் உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த சாமர்த்தியத்தை உண்டு பண்ணும். உங்களால சம்பாதிக்கப்பட்ட நிறைய வாசனைகளையும் நிறைய கர்மங்களையும் நாசம் பண்ணக்கூடியதாய் இந்த ஞான உற்பத்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்றதாக ஆகிவிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வித்யாவை உற்பத்தி பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா உபயோகம் ஆகிறது. அதனால்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயம் 3:4:27 சொன்னல, கொட்டேஷன் கொடுத்துருக்கல, அந்த 3:4:27 சங்கர பாஷ்யத்துல கன்க்ளூஷன் சொல்லும்போது சொல்றேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே வித்யா உற்பத்த அபேட்சிதவ்யானி, இந்த கர்மமும் உபாசனையும் ஆத்ம ஞானம் உற்பத்தி ஆகிறதுக்கு உபயோகமாகின்றன. கர்ம உபாசனைகள் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அந்த கரண சுத்தியை கொடுத்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா சித்த ஏகாகிரத்தை கொடுத்து அந்த ஆத்ம ஞானம் உதயமாகிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் உபயோகமாகின்றன, பகிரங்கம் அந்தரங்கம். இதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞானம் உதயமாகாது. ஞானம் உதயமானதுக்கு பிறகு வெறும் ஞானமே மோட்சத்தை கொடுக்கும். ஞானாதேவது கைவல்யம். ஆனா ஞானம் வந்து ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம், ஞானத்தினால மட்டும்தான் பகவான் அறியப்படுவார். ஆனா ஞானம் உண்டாகிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், கர்ம உபாசனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மனனத்தோட இதுலயே நீங்க என்ன பண்ணிருவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கர்ம உபாசனை சேர்ந்துகிட்டு மனனம் பண்ண முடியாது. இப்ப நான் சொல்றேன்ல, மனனத்தை 2ஆ பிரிச்சிருக்கோம், சிரவணத்தை 2ஆ பிரிச்சிருக்கோம். ஸ்தூல சிரவணம், சூக்ஷ்ம சிரவணம். ஸ்தூல மனனம், சூக்ஷ்ம மனனம். ஸ்தூல மனனம் இப்ப நான் பண்ணிட்டு இருக்க கம்பேரிசன் புக்கெல்லாம் வச்சு கொட்டேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இதெல்லாம். இதே சூக்ஷ்ம மனனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புஸ்தகத்தெல்லாம் தூக்கி தலையில தூக்கி கிணத்துல போட்டு என்ன பண்றது அப்படின்னா ஏகாந்தமா உட்கார்ந்துக்கிட்டு வெறும் அந்த கரண விற்த்தியில மட்டும்தான் காரியம். அந்த கரண விற்த்தியில இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு எந்த தாட்டு வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது அனாத்மா. எது திருஷ்யமா இருக்கோ அது அனாத்ம விற்பி, அனாத்ம விற்பி, தேக விற்பி அனாத்மா, லோக விற்பி அனாத்மா அப்படின்னு எல்லாத்தையும் அனாத்ம விற்த்தியிலேயே தூக்கி 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 நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது அனாத்மா, இது திருஷ்யம், இது விற்பி அப்படின்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிக்கிட்டே போறதுதான். அந்த இடத்துல கர்மமும் வராது, உபாசனையும் சம்பவிக்காது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியார் அதை தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஞான கம்யக அப்படின்னு சொல்லும் போது ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்றார். ஞான கம்யம்னா என்ன அர்த்தம், ஞானத்தினால மட்டும்தான் அறிய யோக்கியமானவர் அப்படின்னு. இதோட வியாக்கியானத்தை நம்ம திரும்ப நாளைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு முடிக்கலான்னு பார்த்தேன், முடியல. இதை பத்தின விசாரம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. சில நாமங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனன பிரதானம் நான் சொல்லியிருக்கேன், இது மனன பிரதானம். அதனால கொஞ்சம் திரும்ப ஒரு வாட்டி கேளுங்க, இதை எவ்வளவு புரியுதோ அவ்வளவு புரிஞ்சுது. நாளைக்கு திரும்பவும் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன. ஓம் நம இதி. ஓம்
ராம 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 ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமः. ஓம் கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கஷ்டமானது. நான் நாளைக்கு திரும்ப கீதையிலே இருந்து உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால பார்த்தீங்க அப்படின்னா சப்த ஞானத்தை ஈஸியாக அடைஞ்சிடலாம். கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துக்கிட்டு விவகாரங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு சப்த ஞானத்தை அடையலாம். 2 கிளாஸ் 3 கிளாஸ் கேட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா. ஆனால் நேர்த்தி பண்ணுறதுக்கு கூட கம்பேர் ஸ்டடீஸ் கூட பண்ணிக்கலாம். கம்பேர் ஸ்டடீஸ் கூட உட்காந்து நல்ல நிபுணத்துவம் அடையலாம். நிறைய பிரம்மசூத்திரம் கீதை எல்லாத்தையும் வச்சு நல்ல ஒரு மனனமும் பண்ணிக்கலாம். அங்கேயும் விவகாரம் எப்பவுமே பாதிக்காது. எப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நேர்த்தி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, மித்யாத்துவ நிச்சயம் அநாத சாந்தி பிரகரணத்தையும் பகவத் இதுல பிரம்மசூத்திரத்துல வைத்தத்திய பிரகரணம்னு ஒரு பிரகரணம் இருக்கு, அந்த 2த்தையும் கொண்டுட்டு வந்தீங்க நேர்த்தி பண்றீங்களோ, இது இல்லைன்னு அப்போ பார்த்தீங்கன்னா நேர்த்தி எங்க தெரியுங்க நடக்கும்? வெளியில இல்லை. ஆமா, மாண்டுக்கியத்துல. அது எங்க தெரியுங்களா நடக்கும்? தாட்ல நடக்கிறது. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுலாம் எங்க பண்ணிட்டு இருக்கோம்? வெளியில தானே காரியம் பண்ணிட்டு இருக்கோம். வெளியில காரியம் பண்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இப்ப நான் எல்லா மந்திரம் சொல்லும் போதும் வரும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மங்களாச்சரணம் ஏதாவது சொல்லும் போதே எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது ஒரு நாமத்தை போய் நின்றுது. டக்கு பேசி நான் ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு நாராயண சப்தத்திலேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு சப்தத்துல பார்த்தீங்கன்னா ஒரு க்ஷணம் ஃபோக்கஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்றதுன்னு எங்க போச்சுன்னு தெரியாம போயிடும். ஸ்லோகங்கள் எங்க நிக்குது, யார் சொல்றா, என்ன பண்றாருன்னு தெரியாம ஒரு இடத்துக்குள்ளார ஒரு தாட்டுல நீங்க போச்சு அப்படின்னா மனசு மற்ற தாட் என்ன ஆகாது, அடுத்து ரைஸ் ஆகாது. ஒரு ஜபத்துல பார்த்தீங்கன்னா மனசு ஆழ்ந்து போச்சுன்னா வேற காரியம் பண்ண முடியாது. உங்களுக்கு நீங்க விற்த்தியில பார்த்தீங்க அப்படின்னா நேர்த்தி பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வெளி விவகாரங்கள் சித்திக்காது. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா நான் கர்மத்தையும் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நான் ஞானத்தையும் அடையிற முயற்சி பண்றேன் சுவாமி அனுபூதி பண்றதுக்கு அப்படின்னா அது சம்பவிக்காது. அதனால்தான் சொல்லுவோம், கேவல ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம் பிராப்தியாகும். ஆனா சப்த ஞானத்துக்கெல்லாம் கர்மத்தோட சேர்ந்தே அடைஞ்சிடலாம். கம்பேர் ஸ்டடிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சப்த கூட 2 பேர் 3 பேர் சேர்ந்து எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கம்பேர் ஸ்டடிஸும் பார்த்தீங்கன்னா நல்லபடியா ஆயிடும். ஆனா நேர்த்தி ஏகாந்தத்துல தான் பண்ணணும். 6வது சாப்டர்ல சொல்லப்பட்ட பகவத்கீதையில சொல்லப்பட்டது எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சங்கல்ப பரித்தியாகி சர்வ சங்கல்ப பரித்தியாகி யோகாரூடஸ்தோச்சதி. எல்லா சங்கல்பங்களையும் விட்டுட்டு கர்ம சங்கல்பங்களை விட்டுட்டு பேசாம பார்த்தீங்கன்னா உள்ள மட்டும்தான் வேலை பண்ண முடியும். அப்படி பண்ணாதான் பார்த்தீங்கன்னா சம்பவம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால்தான் ஞானகம்யக பகவான் பார்த்தீங்கன்னா கர்மத்தினால அடையக்கூடியவர் இல்லை, பகிரங்க சாதனம் கர்மம். உபாசனையினால் அடையக்கூடியவர் இல்லை, ஏன்னா உபாசனான்றது அந்தரங்க சாதனம். சிரவணத்தினால சப்த ஞானம், மனனத்தினால ஆத்ம ஞானம், நிதித்தியாசனத்தினால ஆத்ம நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய மோட்சம். இதுதான் பிராப்தியா. இதை புரிஞ்சுக்கணும். நாளைக்கு திரும்பவும் பார்ப்போம், கீதையில இருந்து பார்ப்போம். நமஸ்காரம். ராம் ராம். ஹரி ஓம்.